கிழக்கில் தோன்றிய உதயம் ஒரு குடும்ப சிறுகதை. ஈகோ ஸ்பாயில்ஸ் ஃபேமிலி லைஃப். எழுதியவர் ஆர் மணிமாலா அவர்கள். கேட்கலாமா? கௌசல்யாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. உள்ளுக்கும் வாசலுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. அவள் கணவர் வீட்டுக்கு வரும் நாள். சமையல்கார பெண்மணி எடுபிடி வேலை செய்ய சமையலில் மும்முரமாக இருந்த ஷைலஜா இவளை பார்த்துவிட்டு கேலியாக சிரித்தாள். கௌசல்யா சைலஜாவின் மாமியார். பாத்தியாங்க, மேடம் ஐயாவுக்காக பரபரன்னு இருக்கிறத, இந்த வயசுலயும் அழகுது பாரு. ஆனா அந்த ஐயா இந்த அம்மாவை கண்டுக்கிறதே இல்லையே. சின்னம்மாவே கேலி செய்வதால் தைரியமாக தன் கருத்தை சொன்னால் வேலைக்கார பெண் ருக்மணி. அவ்வளோ நல்லவங்க போல இருக்கு இவங்க. சரி சரி, மாமா வர்ற நேரமாச்சு, கிரேவிக்கு அரைச்சிட்டியா? மேலும் அரை மணி நேரம் அவளை நடக்க வைத்த பிறகே வீட்டுக்கு வந்தார் சிவகுமார். வீடு மொத்தமும் அவரை சூழ்ந்து கொண்டது. கௌசல்யா மட்டும் சுவரோரமாக வாத்சல்யமும் ஏக்கமும் சுமந்து கொண்டு நின்றிருந்தாள். இவளிடம் காட்டாத மரியாதையை, பாசத்தை ஷைலஜா மாமனாரிடம் கொட்டி கொண்டிருந்தாள். கிஷோரும் விருணாளினியும் தாத்தாவின் கழுத்தை கெட்டியாக பற்றி ஆடிக்கொண்டிருக்க தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தான் மகன் ரிஷி. கணவரின் பார்வை தன்மேல் விழாதா என்று பந்துக்கு காத்திருக்கும் விக்கெட் கீப்பரை போல் பார்வையை விலக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் கௌசல்யா. சாப்பாடு முடிந்து குட்டி தூக்கம் போட்டுவிட்டு மசாலா டீயை சுவைத்து விட்டு புறப்படும் வரை மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர். வரேன் என் செல்ல குட்டிகளா, தாத்தா அடுத்த வாரம் வர்றேன் என்று எல்லோரிடமும் விடைபெற்று காரில் ஏறிய சிவகுமார் ரிஷியின் பக்கத்தில் நின்றிருந்த கௌசல்யாவை பார்த்தார். வர்றேன், உயிர்ப்பே இல்லாத குரலில் வந்தது அந்த வார்த்தை. இது போதுமே கௌசல்யாவுக்கு. சிலிர்ப்புடன் அருகில் வந்தாள். உடம்ப பாத்துக்கோங்க, முன்னைக்கு இப்ப கொஞ்சம் மெலிஞ்சிரு. அவள் சொல்லி முடிக்கும் முன் கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது. குபுக்கென்று பொங்கிய சிரிப்பை அடக்கியபடி சைலஜா அங்கிருந்து நகர உயிர் வரை வலித்தது கௌசல்யாவுக்கு. அடுத்த வாரத்தில் வழக்கமான உற்சாகம் இல்லை சிவகுமாரிடம். அவர் யோசனையிலேயே இருந்தார். கிளம்பும் முன் கௌசல்யாவிடம் வந்தார். நாசுக்காக குழந்தைகளை அப்புறப்படுத்தி நகர்ந்தனர் ரிஷியும் சைலஜாவும். என்னை எப்பவுமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? சுரீர் என்று வந்து விழுந்த வார்த்தைகளில் சுருண்டு போனாள் கௌசல்யா. நான் உங்களை என்னாச்சு? நல்ல மருமகளா தான் இருக்கல, நல்ல மாமியாராவது இருக்க முடியாதா? கௌசல்யாவுக்கு புரிந்தது. சில நாட்களாக சைலஜாவுக்கும் அவளுக்கும் புகைந்து கொண்டிருக்கும் விஷயத்தை ஊதி பெருசாக்கி இவரிடம் கொளுத்தி போட்டிருக்கிறார்கள். என் மேல எந்த தப்பு இல்லைங்க, ஷைலாதான் என்ன மரியாதை இல்லாம. அடச்சி, வாய மூடு. என்னைக்குதான் உன்னோட தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எப்ப ஒத்துக்கிட்டு இருக்க நீ? உன் கூட மனுஷங்க வாழ்ந்துட முடியுமா? பெத்த பிள்ளைய கூட நிம்மதி இருக்க விட மாட்டேங்கிற. என்னங்க நானா? உன்னுடைய வாயை பத்தி தான் எனக்கு தெரியுமே. வெள்ளிக்கிழமை வரேன், உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இரு. கௌசல்யாவினுள் குபீர் என்று உற்சாக ஊற்று ஒன்று பொங்கியது. என்ன என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போக போறீங்களா? ஏன் இப்பவே வந்துறனே, குழந்தை மாதிரி கேட்டாள் அவள். ஏன், உனக்கு தீர்க்க சுமங்கலியா ஆசை இல்லையா? அவள் முகத்தில் இருந்த ஆர்வமும் உற்சாகமும் உடனடியாக செத்து மடிந்தன. வேற எங்க? முதியோர் இல்லத்துக்கு. அழுது அழுது உள்ளம் மரத்து போயிருந்தாள். என்ன கொடுமை இது! கட்டின புருஷனே பெண்டாட்டியை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பாரா? ஆயிற்று 35 வருடங்கள். இன்னமும் சிவகுமாருக்கு அவள் மீது நம்பிக்கையோ கருணையோ வரவே இல்லை. ஊசி மேல் தவம் இருந்த அவள் நம்பிக்கை எல்லாம் பொத்தலாகி போனது. இத்தனைக்கும் அந்த காலத்திலேயே காதல் திருமணம் புரிந்தவர்கள் இருவரும். வாழ்க்கை இன்பத்தை சுமந்து கொண்டு தங்கு தடையின்றிதான் சென்றது. ஆனால் இவர்கள் வீட்டிலும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாமலே போனது. கௌசல்யா வளவளவென்று பேசிக்கொண்டே இருப்பாள். எந்த கேள்விக்கும் ஒரு பதிலை தயாராக வைத்திருப்பாள். பதிலுக்கு பதில் வாயாடும் அந்த குணம் மாமியார் வத்சலாவுக்கு பிடிக்காமல் போனது. ஏற்கனவே மகன் அவன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டதும் சேர்ந்து கொள்ள
வெறுப்பு மலை போல் குவிந்தது. சிவக்குமார் மனைவியை ரொம்ப நேசித்தார். ஆனால் அதைவிட அதிகமாக அம்மாவை நேசித்தார். அதுதான் அந்த அம்மாவுக்கு சாதகமாகி போனது. கௌசல்யாவை பற்றி ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருந்தார். சிறு உளிதானே பெரிய மலையை உடைக்கிறது. அவர்கள் தாம்பத்தியத்திலும் விரிசல் விழுந்தது. பலன், சிவக்குமார் கௌசல்யாவிடம் பேசுவதையும் கூட தவிர்க்க ஆரம்பித்தார். அப்போது ரிஷி கௌசல்யாவின் வயிற்றில் ஒரே அறையில் கணவர் தன்னை தள்ளி வைத்த ஏமாற்றம், எல்லாம் இந்த மாமியாரால் தானே என்கிற கோபம், எல்லாமும் சேர்ந்து ஒரு நாள் சண்டையில் கௌசல்யா வார்த்தைகளை விட்டுவிட்டாள். அவளை அறியாமல், என்ன போயா சனியன்னு சொல்றீங்க? நீங்க தான் சனிய, என் வாழ்க்கையை கெடுக்க வந்த சனிய, உங்களாலதான் புகுந்த வீட்டிலேயே வாழா விட்டியே நான் அல்லாடுறேன் என்று சற்று உறக்க கத்திவிட்டு அழுதாள் கௌசல்யா. அது போதாதா வத்சலாவுக்கு? ஈரை பெருமாளாக்கி விட்டு தெய்வமாக தான் வணங்குகிற தாயை இவ்வளவு கேவலப்படுத்திய பின் அவளை மனதில் இருந்து தூக்கி எறிந்தார் சிவக்குமார். அடுத்த 6 மாதத்தில் மஞ்சள் காமாலையில் வத்சலா போய் சேர, அதுவும் கௌசல்யாவால் தான் என்ற எண்ணம் மனதில் அழுத்தமாக பதிய, அவளை பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டார் சிவக்குமார். மனதை பிசினஸில் திருப்ப செல்வம் பெருகியது. நிச்சயம் கணவரின் மனம் ஒரு நாள் மாறும், தன் உண்மையான அன்பையும் தன்னையும் புரிந்து கொள்வார் என்று காத்திருந்தாள் கௌசல்யா. ரிஷியும் வளர்ந்து கல்யாண வயதை அடைந்தான். அவன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இன்றி நடக்கவே, அதுவரை ஒரே வீட்டில் சேர்ந்திருந்த சிவக்குமார் ரிஷியின் கல்யாணம் ஆனதும் தனியே கேளம்பாக்கத்தில் உள்ள தன் பண்ணை வீட்டுக்கு சென்று விட்டார். கௌசல்யா எவ்வளவோ கெஞ்சியும் அவளை உடன் அழைத்து செல்லவில்லை. இனியாவது என்னை நிம்மதியா விடு, எனக்கு தனிமை தேவை, என்னுடைய தாயோடு வாழ்ந்த நாட்களை அசை போட்டு வாழ தனிமை தேவை எனக்கு. ரிஷி, நீயும் என்ன வற்புறுத்தாதேப்பா என்று சொல்லிவிட்டு அவர் பண்ணை வீட்டுக்கு போய்விட்டார். வாரம் ஒரு முறை பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் பார்க்க வந்து விடுவார். கௌசல்யா கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். தாயின் மீதுள்ள கண்மூடித்தனமான பாசம் கூட இன்னொரு பெண்ணின் ஒரு ஜென்மத்தையே வீணாக்கி விட்டதே. அன்புள்ள உங்களுக்கு, இந்த கடிதம் உங்களுக்கு எந்த வகையிலும் அதிர்ச்சியை தராது என்பதை நான் அறிவேன். பேசி பேசியே வாழ்க்கையை தொலைத்த நான் பேசாமலே உங்கள் விட்டு தொலைந்து போகிறேன். என்றாவது ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்று காத்திருந்தேன். அது நடக்கவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை, அதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் சிறிதளவாவது நீங்கள் என் மீது வைத்திருக்கலாம். விளைவு, இன்று கணவனே மனைவியை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. நீங்கள் நல்லவர், எத்தனையோ குடும்பங்களுக்கு அட்சய பாத்திரமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு காரியம் செய்து என்னால் பாவ சுமையை ஏற்றிக்கொள்ளக் கூடாது நீங்கள். அதனால் இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஆதரவற்றோருக்கென்று எத்தனையோ புகலிடம் இருக்கிறது, அங்கு மீதி காலத்தை கழித்துக் கொள்கிறேன். என்னால் இனி எந்த சிரமமும் உங்களுக்கு வராது. விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு எஸ். கௌசல்யா. படித்து முடித்தவுடன் துளிர்த்த கண்ணீருடன் அலறினார் சிவக்குமார். ரிஷி பதற்றத்துடன் அப்பாவை பார்த்தான். என்ன ரிஷி இது? அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டுதானே உங்ககிட்ட விட்டிருந்த, அவளை தொலைச்சிட்டு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்கிறியே என்று சற்று கடுமையாக சொன்னார். அப்பா, அதிர்வுடன் கேட்டான் மகன். கௌசிக்கு எதுவுமே தெரியாதரா, அவ குழந்தை மாதிரி, உலகம் தெரியாதவ, எங்க போனாலோ எப்படி இருக்காளோ என்று சற்று புலம்பினார். ரிஷி இத்தனை வருடங்களில் அப்பாவை இந்த அளவு உணர்ச்சி வசப்பட்டு, அதுவும் அம்மாவுக்காக அவன் பார்த்ததே இல்லை. அப்பா, அப்புறம் எப்படிப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு சொன்னீங்க? சந்தேகத்துடன் கேட்டான். சொன்னேன்தான், ஆனா அது உன் மேல உள்ள கோபத்துல சொன்ன வார்த்தை. உன்கிட்ட கோபத்தை காட்ட சங்கடப்பட்டுக்கிட்டு அவகிட்ட கத்திட்டேன்டா. என் மேல கோபமா? ஏன்பா? ஷைலஜாவுக்கு கௌசல்யாவை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு மரியாதை புகழாலோ அந்தஸ்தாலோ வந்துடுறதில்ல. கணவன் அவளுக்கு தர்ற மரியாதையினாலும் முக்கியத்துவத்தினாலையும் தான் கிடைக்குது.
நான் கௌசிய ஒதுக்கி வச்சது ஷைலஜாவுக்கு இளக்காரமா போயிடுச்சு. அது தெரிஞ்சும் என்னோட பாழா போன ஈகோவால கௌசிய இத்தனை நாளா நான் ஒதுக்கியே வச்சுட்டேன். எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க அம்மா மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு கொடுக்காம கௌசிய தான் குறை சொல்லுவேன், சண்டை போடுவேன். ஆனா நீ உன் அம்மாவை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேடா. அப்பா, குற்ற உணர்வுடன் தலை கவிழ்ந்தான் ரிஷி. எத்தனையோ தடவை உங்க அம்மா கூட பேசணும்னு நான் நினைச்சிருக்கேன்டா. ஆனா என்னோட ஈகோவால என்று தடுமாறியவர், அவ மேல உண்மையிலேயே வெறுப்பு இருந்திருந்தா நான் எப்பவோ அவளை டைவர்ஸ் பண்ணியிருப்பேன்டா. அவளை நானும் ரொம்ப நேசிக்கிறேன்டா. அவளை என் கூட கூட்டிட்டு போக சந்தர்ப்பம் எதிர்பார்த்து இருந்தேன். அவளை முதியோர் இல்லத்துல சேர்த்துற அளவுக்கு பாவியானா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்றபடி கண்களை துடைத்துக் கொண்டார் சிவக்குமார். அம்மா மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமாப்பா? ஆச்சரியத்தில் உறைந்து நின்றான் ரிஷி. அதான் சொன்னேனே, எல்லாத்துக்கும் என் பொல்லாத ஈகோ தான் காரணம்னு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், அடிச்சுக்கலாம், திட்டலாம். ஆனா ஈகோ மட்டும் வந்துடவே கூடாது. அதுக்கு நான் தான்ப்பா பெரிய உதாரணம். ஆனா அவ என்னை விட்டு விலகி போனதும் ஈகோவும் ஓடி போயிடுச்சே. கௌசிய கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்குள்ள நான் அவளை கண்டுபிடிப்பேன். இனி என்னால அவளை விட்டு பிரியவே முடியாது என்றவரின் முகத்தில் அன்பும் ஏக்கமும் நிறைந்திருந்தது. கடவுள் சிலருக்கு வாரந்தோறும் சம்பளம் கொடுக்கிறார், சிலருக்கு வருடங்கள் பல கழித்து தருகிறார். கௌசல்யாவுக்கு போனஸும் சேர்ந்து காத்திருக்கிறது. சிறுகதை முற்றும். இந்த கதை பிப்ரவரி 2008ல வெளியான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஸ்டோரி. இந்த கதையை பத்தின உங்க கமெண்ட பதிவு பண்ணுங்க.